வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரியாக்ஷன் கொடுக்க போறோம்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்னு படத்தோட நம்ம யுவராஜ் சாந்தி இவங்க நடிச்சிருக்காங்க. டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாங்க சீக்கிரமாக போகலாம். வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் ட்ரெயிலருக்கு. ஓகே வாங்க பார்க்கலாம். நீல்தானோ இது ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்க. நான் மிஸ்ஸஸ் கல்யாணி தம்பி ராஜா. அளவுக்கு அதிகமான அன்புதான் உங்க அம்மா அப்பாவோட பிரிவுக்கு காரணம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனோட வெற்றிக்கு பின்னாடி அவங்க ஃபேமிலி தான் இருப்பாங்க. அப்பேற்பட்ட என்னோட ஃபேமிலியை தான் நான் தேடி போயிட்டு இருக்கேன். இந்த ஜேர்னில என்ன நடந்தாலும் எனக்கு பக்கபலமா இருக்க போறது. எனக்கு சமைக்க தெரியுமா தெரியாதான்னு எனக்கே தெரியாது. அதனால நீ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் சாப்பிடணும். ஆனா பர்தேசி போய் பவளச்சி என் மாமா நானே திட்டுறேன். அட்ட குக்கோயி எனக்கு பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என்பேன சட்டி எடுத்து போடு, பூச்சி கிச்சு கடிச்சிட்டு போகுது. கொஞ்ச நாளைக்கு நான் சொல்ற வரைக்கும் வீட்டுக்கு வராதீங்கள. அவரை நான் இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்க சொல்லி கேட்டேன். மாட்டேன்னு சொல்லிட்டாரு. I want all of them in my life, Prem. அந்த தனிமை தான் அவனை இந்த அளவுக்கு பாதிச்சிருக்கேன். இதை மனசுல வச்சு வர சொல்றீங்க. என்ன பிளான்? அதுக்கெல்லாம் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஏதோ எஸ்கா பஸ்கா நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன விட்டு போகாம தள்ளடி, பெண்ணை திட்டி போகாம சொல்லடி. உங்க பேர் என்ன? தினிஷா. நைஸ் நேம். சொல்லுடி. ஒன்னு செய்ய போற, யாரும் செய்ய போறேன். உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். அதுலயும் அழகான ஒரு கிஃப்ட். என்னடி சொல்ற? அதுல சில்க் சிமித்தா வந்துட்டு நம்ம கமல் இருக்கிற ஆடும்போது அது ஒரு மாதிரி ப்ளூ ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவன் எங்க விட்ட சிறுக்கு சுமிதா. எங்க பத்தியா 83 வயசானாலும் சில்க் சிமித்தா பேர சொல்லும் போது நாக்க தொங்க போடுற அளவுக்கு ஒரு மேட்டர் நடக்குது பத்தியா. நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னா அப்ப கடவுள் எதுக்கு? எப்படி நம்ம மலேசியா தமிழ் படத்தை மலேசியா தமிழ் மக்கள் பார்க்காம மலேசியா தமிழ் படம் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்களோ. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஏய் காய்ஸ், ஊமையாக செம்மையாக இருக்குது, ட்ரெயிலில் செம்மையாக இருக்குது. என்ன சொல்ல வராங்கன்னா, என்னமோ ஒரு பிரச்சனை, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை, மேபி அவங்க அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை நினைக்கிறேன், இவங்க சேர்த்து வைக்க பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க நினைக்கும் போது எக்ஸிடென்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் என்னமோ நடக்க போகுது. உண்மை நல்லா இருக்குது காய்ஸ். காமெடி யுவராஜ் காமெடி நல்லா இருக்குது, காமெடி செம்மையாக இருக்குது. அப்போனா ஒரு ரொமான்ஸ் காமெடி சேட் த்ரில்லர் இருக்குமான்னு தெரில, மேபி த்ரில்லர் இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையாக நல்லா இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். 22 ஆகஸ்ட் மறந்துடாதீங்க, பார்க்க போங்க. கடைசி அந்த டைலாக் செம்மையாக இருந்துச்சு. எப்படி மலேசியா படத்தை வந்து மலேசியா தமிழ் மக்கள் பார்க்காமலே நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களோ, நல்லா இருக்குது. இதை வந்து போட்டுக்கிறேன். இதை கடைசியை மட்டும் சமையல. ஏன்னா சில பேர் மலேசியா படத்தை பார்க்காமலே மலேசியா படம் நல்லா இல்லைன்னு சொல்லிடுறீங்க. அதனால் என்ன செய்யுங்கன்னா மலேசியா படத்தை பாருங்கள், எல்லா படத்தையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களே வீடியோ போய் உங்களே கேடி. எனக்கு சமைக்க தெரியுமா தெரியாதான்னு எனக்கே தெரியாது. அதனால நீ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் சாப்பிடணும். எப்படி நம்ம மலேசியா தமிழ் படத்தை மலேசியா தமிழ் மக்கள் பார்க்காம மலேசியா தமிழ் படம் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்களோ. ஹலோ, யாராவது இருக்கீங்களா?